ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நம்ம ஆசனாசன் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கான ஆசனங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த 3 விதமான ஆசனங்களை மட்டும் பயிற்சி செய்யும் பொழுது ரொம்ப நல்லாவே நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப எளிமையான ஆசனங்கள் தான், எல்லாராலையுமே மோஸ்ட்லி பயிற்சி செய்ய முடியும். முதல்ல இந்த ஆசனங்கள்லாம் எப்படி பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸாக பார்த்துக்கோங்க. ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா நீங்கள் இதை பயிற்சி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நரம்பு மண்டலங்கள் நல்லாவே வலுவடைய ஆரம்பிக்கும். இந்த ஆசனங்கள் என்னங்கிறத பார்த்துடலாமா? முதலாவதாக இந்த ஆசனத்தை பயிற்சி செய்கிறதுக்கு நாம் கால்கள் நீட்டப்பட்ட நிலையில் உட்காந்துட்டு கால்களை ரெண்டையும் இணைச்சி உங்களோட ஒரு காலை மட்டும் மடித்து கீழே கொண்டுட்டு வந்துடணும். இந்த மாதிரி உங்களோட வலது குதிங்கால் வலது பேக் மசிலுக்கு ரைட் பேக் மசிலுக்கு மேலே இருக்கணும். அப்புறம் இடது காலை அதே மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போது கைகள் இரண்டையும் தலைக்கு மேலே மெதுவாக உயர்த்தி மெதுவாக மூச்சு விட்டுக்கிட்டே முன்பக்கமாக வளைஞ்சி உங்களோட முழங்கைகள் இரண்டையும் கீழே வச்சுக்கணும், உள்ளங்கைகளையும் கீழே வச்சுக்கணும். இதுக்கு பேர் பாலாசனம். இந்த ஆசனத்தை ஒரு 15 செகண்ட்ஸ் 3 செட்ஸ் வரைக்கும் நம்ம பயிற்சி செய்யலாம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி இந்த போஸை பயிற்சி செய்யுங்க. இரண்டாவதாக நாம் பண்ண போகிற ஆசனம் என்ன அப்படின்னா, படுத்த நிலையில் பண்ண போகிற உத்தித த்விபாத ஆசனம் அப்படின்னு பேர். இதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல படுத்துட்டு 2 கால்களையுமே மடித்து மெதுவாக வயிற்று மேலே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கால்களையுமே மெதுவாக 90 டிகிரி, அதாவது நேராக முட்டி இருக்கிற மாதிரி நீட்டிட்டு 2 கைகளாலையுமே தொடைப்பகுதியை பிடிச்சுக்கணும். பாதங்களை முகத்தை பார்த்த மாதிரி திருப்பிக்கணும். கால் நரம்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா வலுவடையும். மேலுடலுக்கு நிறையவே ரத்த ஓட்டம் கிடைக்கும் இந்த போஸ் பண்ணும்போது. அடுத்ததாக கால்களை மெதுவாக மடிச்சுட்டு பாதங்களை கீழே பதிச்சுக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மூன்றாவதாக நாம் பயிற்சி செய்ய போகிற போஸ் என்ன அப்படின்னா, பிரிட்ஜ் போஸ். இதுக்கு சேது பந்த ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பயிற்சி செய்யணும் அப்படின்னா, முதல்ல படுத்துட்டு கால்கள் இரண்டையுமே மடிச்சுக்கலாம், கைகள் இரண்டையும் உடலை ஒட்டி பக்கவாட்டில் வச்சுட்டு இப்போ இந்த இடுப்பை மெதுவாக மேல் நோக்கி உயர்த்தணும். அதில் நாம் கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணணும். ஒரு 15 செகண்ட்ஸ் வரைக்கும் பண்ணிங்கன்னா சூப்பர். இந்த போஸை 15 செகண்ட்ஸ் 3 செட்ஸ் வரைக்கும் பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது. சரி நேயர்களே, இன்றைக்கி நாம் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கான ஒரு 3 அற்புதமான யோகாசனங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இது எல்லாமே ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். தினந்தோறும் பயிற்சி செய்யுங்க. இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.